Hello friends, welcome to Universe World. இன்னைக்கு நம்ம வீடியோல creamy oreo dessert ரெசிபி தான் வந்துட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்நாக்ஸ் பார்ட்டி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நாம வந்து ரெண்டு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு எடுத்துட்டு போகணும். ஒன்று வந்துட்டு சமோசா, இன்னொன்று வந்துட்டு creamy oreo dessert. இது ரெண்டும் செஞ்சு எடுத்துட்டு போகலாம் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ஓரியோ க்ரீமி டெசர்ட் வந்துட்டு எப்படி பண்ணலான்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து சமோசா வந்துட்டு ரெடி பண்ணி ஸ்டஃபிங்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம், லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பொட்டேட்டோ சமோசா வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ப்ளஸ் கேரட்டும் கொஞ்சம் சேர்த்து வந்துட்டு மாதிரி ஸ்டஃபிங் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த உள்ள ஸ்டஃபிங் மட்டும்தான் நான் வந்துட்டு ரெடி பண்ணுறேன். ப்ளஸ் அந்த ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன். நான் வந்து கடையில் வந்துட்டு சமோசா ஷீட் இருக்கும்ல அது வாங்கிட்டேன். ஸோ இதில் ஜஸ்ட் இது மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணி ஒரு ஹாட் பாக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண சமோசா எல்லாத்தையும் வச்சிட்டோம்னா நம்ம அந்த டயத்துக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணுறப்ப எடுத்துக்கிட்டால் போதும். ட்ரைனஸ் ஆகாமல் ஹாட் பாக்ஸில் வைக்கிறதுனால அப்படியே வந்துட்டு அந்த ஈரப்பதத்தோடு இருக்கும். நமக்கு ட்ரைனஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஷீட்லாம் உடஞ்சிரும், அப்படி நொறுங்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து ஹாட் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் க்ரீமி ஓரியோ டெசர்ட் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சமோசா வந்துட்டு கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெசர்ட் பண்ணுறதுக்கு 15 ஓரியோ பிஸ்கெட் வந்துட்டு எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஃபுட் ப்ராசஸரில் வந்து பிஸ்கெட்டை கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலி இந்த டெசர்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு பண்ணக்கூடிய ஈஸியான டெசர்ட் இது. அதாவது வந்து பிளெண்டரோ இல்லை வேறு அவனோ எதுவுமே தேவைப்படாது. ஈஸியாக வந்துட்டு நம்ம க்ரீம் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து மேக் பண்ணலாம். அதுக்கு வந்து விப்பிங் க்ரீமோ வேறு எந்த க்ரீமோ வந்து தேவைப்படாது. இப்போ வந்துட்டு பிஸ்கெட்டை நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ மாற்றினதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் பட்டரை வந்துட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த பவுடரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கப்ஸ் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் வந்துட்டு பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல அந்த செக்ஷனில் வந்துட்டு இது கிடைக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி கப்பு இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கப்பு இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு இப்போ நம்ம பவுடரை வந்துட்டு ஓரியோ பிஸ்கெட் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரே லெவலாக இருக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு கப்புனால இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன். தென் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு ஒரு சைடு வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து க்ரீம் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். க்ரீம் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் வந்து சோள மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சங்க்ஸ் இல்லாமல் நல்லா வந்துட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப்பு பாலை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிக்கலாம். இது பால் வந்து நல்லா கொதிச்சு வரும் இல்லையா, அப்போ வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. வெரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திக்னஸாக க்ரீமியாக ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். திக்கானதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு வந்துட்டு மாற்றிடலாம். இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஓரியோ பிஸ்கெட்டை வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஓரியோ பிஸ்கெட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் பவுடர் நம்ம கப்பில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த லேயராக வந்துட்டு நம்ம இந்த க்ரீமை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா கப்ஸ்லேயும் வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து க்ரீமை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட க்ரீமி ஓரியோ டெசர்ட் வந்துட்டு சூப்பராக சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷுக்காக இந்த மாதிரி பிஸ்கெட்டை வந்துட்டு நம்ம எல்லாத்துலேயும் வச்சிடுறோம். பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும், கிட்ஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம வந்துட்டு 4:30க்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். இப்போ வந்து டைம் 4 o'clock ஆகுது. ஸோ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், அழகாக வந்துட்டு நம்மளோட ஓரியோ க்ரீமி டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ 2 லேயர் தான் வச்சுருக்கோம் இல்லையா. ஒன்று வந்துட்டு பிஸ்கெட் பவுடரும் ஒன்று க்ரீமும் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி 4 லேயராக கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் பிஸ்கெட், கொஞ்சம் க்ரீம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸ்கெட், கொஞ்சம் க்ரீம், இப்படி கூட வைக்கலாம். அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் க்ரீமை கூட அதிகமாக வச்சுட்டு பவுடரை கொஞ்சம் ஆக்கிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். இப்போ வந்துட்டு இதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு சமோசா இருக்குல்ல, அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம சமோசா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த சமோசா ரெசிபி வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். நான் வந்துட்டு இந்த சமோசா ஷீட் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 100 ஷீட்ஸ் இருக்கும். ஃப்ரை பண்ணுறப்ப எண்ணெய் குடிக்காது, ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் இதை தான் வாங்குகிறேன். இப்போ நம்மளோட எல்லா சமோசாவையும் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சுட சுட சமோசா ரெடி ஆயிடுச்சு. செட் வந்துட்டு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ நான் வெளியில் எடுத்துட்டு பேக் பண்ணிட்டேன். நம்மளோட 2 ஸ்நாக்ஸும் ரெடியாக இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடலாம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. கிட்ஸுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கலர் வந்துட்டு ஒரே கலர் ஒயிட் சொல்லியிருந்தோம். ஃபோட்டோ வீடியோக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா, அதனால போட்டு வர சொல்லியிருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு, எல்லோரும் போட்டு வந்திருந்தாங்க. வாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக காட்டுறேன். நீங்கள் வந்துட்டு பார்ட்டி, ஸ்நாக்ஸ் பார்ட்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால காட்டுறேன். இதுதான் வந்துட்டு நாங்கள் எல்லோரும் எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸு. என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபலாஃபில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு ஃப்ரெண்டு. ரொம்பவே கிறிஸ்பியாக, வெளியில் வந்துட்டு கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சமோசா ரொம்பவே நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. அடுத்து வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு ப்ரெட் பாக்கெட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி உள்ளே வந்து ஸ்டஃபிங் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சிப்ஸுனால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ இவங்க வந்து ஸ்வீட் சிப்ஸு அவங்களே செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, மொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு அரபிக் ஸ்வீட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு குலாப் ஜாமுன் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்வீட்டெல்லாம் கரெக்டாக போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து கிட்ஸுங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை தான் சாப்பிட்டாங்க. எல்லோரும் உடனே எடுத்து உடனே காலி பண்ணியாச்சு. இது நம்மளோட க்ரீமி ஓரியோ டெசர்ட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஸ்நாக்ஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி எனக்கு கூடன்னு எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு அட்ராக்ஷனாக அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. அடுத்து இது வந்துட்டு பூரியை வந்துட்டு சின்ன சின்ன பவுல் ஷேப்பில் பண்ணி அதில் வந்து உள்ள சாலடு வந்து ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. இது வந்து ஸ்வீட் போண்டா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதாவது உள்ளே வந்துட்டு டேட்ஸை வந்து ஸ்டஃப் பண்ணி போண்டா வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டேட்ஸை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டேட்ஸை ஸ்டஃப் பண்ணி போண்டா செஞ்சு கொடுக்கலாம், நல்லா இருந்துச்சு. கிட்ஸுங்க கூட ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மெயின் டிஷ்ஷை விட குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ வந்து குழந்தைங்க இந்த பார்ட்டியை வந்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நிறைய வெரைட்டி டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸ் இருக்கவும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஆக்சுவலி நாங்கள் பிளான் போடுறப்பவே வந்து கிட்ஸுங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்நாக்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் போட்டது. அதே மாதிரி காரமும் இருக்கணும், ஸ்வீட்டும் இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சி செஞ்சோம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. எல்லா ஸ்நாக்ஸுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணியே சாப்பிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு நம்மளோட ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரீமி ஓரியோ டெசர்ட் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடியது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் ஒன்று கொடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் யூனிவர்ஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.